வணக்கம். 3 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் ராம்யா ஸ்ரீராம். தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திருப்பூரில் ஓடும் ரயிலில் போதையில் பயணிகளை மிரட்டிய விவகாரம், மேலும் 2 கைது செய்த காவல்துறை. கல்வி சான்றிதழ்கள் சந்தைப்படுத்தக்கூடிய விற்பனை பொருள் அல்ல. ஒருவரின் சான்றிதழ் மீது பிறருக்கு எந்த உரிமையும் இருக்க முடியாது எனவும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி கருத்து. தமிழகம், புதுச்சேரியில் அடுத்த 4 நாட்களுக்கு வெப்பநிலை இயல்பை விட படிப்படியாக அதிகரிக்கும். 1 வாரத்துக்கு மிதமான மழை பெய்யலாம் எனவும் வானிலை மையம் கணிப்பு. முதல் முறையாக 76,000 புள்ளிகளை தாண்டி புதிய உச்சம் தொட்ட மும்பை பங்குச்சந்தை சென்செக்ஸ். தேசிய பங்குச்சந்தை நிப்டியும் வரலாறு காணாத அளவில் 23,100 என்ற புள்ளிகளை எட்டியது. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் விளையாட அமெரிக்கா சென்ற இந்திய அணி. நியூயார்க் விமான நிலையத்தில் வீரர்களுக்கு உற்சாக வரவேற்பு. முதல் முறையாக ஒரே படத்தில் 2 பாடல்களை பாடும் நடிகர் விஜய். யுவன் சங்கர் ராஜா கொடுத்த கோட் படத்தின் அப்டேட்டால் ரசிகர்கள் உற்சாகம். தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தல் வாக்கு எண்ணும் பணியில் 38,500 பணியாளர்கள். ஒவ்வொரு மேஜையிலும் தனித்தனியாக வீடியோ பதிவு நடைபெறும் என தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தகவல். வாக்கு எண்ணிக்கையில் பங்கேற்கும் ஊழியர்களுக்கு நாளை மறுநாள் பயிற்சி. சென்னை மாவட்ட தேர்தல் அலுவலர் ராதாகிருஷ்ணன் தகவல். ஜெயலலிதா இந்துத்துவா தலைவர்தான் என தமிழிசையும் பேச்சு. ராமர் கோயில் தேவை என தொண்டர்களிடம் கையெழுத்து வாங்கி அனுப்பியவர் என்றும் பெருமிதம். ராமர் கோயில் தேவை என்று தனது தொண்டர்களிடம் கையெழுத்து வாங்கி அனுப்பியவர் அவர். அன்று ராமர் கோயில் கட்டியதில் அதற்கு ஆதரவு தெரிவித்த மிகப்பெரிய இந்துத்துவ அழுத்தமான நம்பிக்கையுடைய இந்துத்துவ தலைவர் அவர். நெல்லையில் கொல்லப்பட்ட தீபக் ராஜா உடல் சொந்த ஊரான வாகை குளத்திற்கு வந்தடைந்தது. மூன்றடைப்பு பகுதியில் குவிக்கப்பட்டுள்ள ஏராளமான போலீசார். சேலத்தில் நேற்று மதிய உணவு சாப்பிட்ட நர்சிங் கல்லூரி மாணவிகள் 68 பேருக்கு வாந்தி. மருத்துவமனையில் சிகிச்சை. சமையல் கூடத்தை தற்காலிகமாக மூட உத்தரவிட்ட உணவு பாதுகாப்புத்துறை. உணவு மாதிரிகளின் ஆய்வறிக்கை வந்தபின் நடவடிக்கை என அறிவிப்பு. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே சூறைக்காற்றில் உடைந்து விழுந்த பப்பாளி மரங்கள். கனமழையாலும் சேதம் ஏற்பட்டிருப்பதாக விவசாயிகள் கவலை. தென்மேற்கு பருவமழை அடுத்த 5 நாட்களுக்குள் கேரளாவில் தொடங்கும். வானிலை ஆய்வு மையம் தகவல். பெரியாறில் அணை கட்ட முயற்சிக்கும் கேரள அரசுக்கு எதிர்ப்பு. தேனி மாவட்டம் லோயர் கேம்பிலிருந்து குமுளி நோக்கி பேரணியாக சென்ற விவசாயிகள் தடுத்து நிறுத்தம். புதிய தேசிய கல்விக் கொள்கையே நாட்டின் எதிர்காலம் என ஆளுநர் ஆர்.என். ரவி பேச்சு. தான் பதவியேற்ற போது பல்கலைக்கழகங்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருந்ததாகவும் துணைவேந்தர்கள் மாநாட்டில் வேதனை. உயர்கல்வி மாணவர் சேர்க்கையில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதலிடம். அகில இந்திய உயர்கல்வி ஆய்வு நிறுவன அறிக்கையை சுட்டிக்காட்டி தமிழக அரசு பெருமிதம். நெல்லை மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் மரண வழக்கில் 30 பேருக்கு சிபிசிஐடி சமன். நண்பர்கள் உள்ளிட்டோர் 2 நாட்களில் ஆஜராக அறிவுறுத்தல். சென்னையில் லேப்டாப் சார்ஜ் போடும்போது மின்சாரம் தாக்கி பெண் மருத்துவர் உயிரிழப்பு.
சார்ஜரை கையில் பிடித்தபடியே இறந்தவர் சடலமாக மீட்பு. பப்புவா நியூகினியா நிலச்சரிவில் உயிரிழப்பு 2000 கடந்ததாக தகவல். மேலும் பலரை காணவில்லை என்பதால் பலி எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்பு. ஜோலார்பேட்டை அருகே வானிலிருந்து மர்மப் பொருள் விழுந்ததாக கூறப்படும் இடத்தில் ஆட்சியர் ஆய்வு. தமிழக அறிவியல் மற்றும் ஆய்வு மையம் விரைவில் ஆய்வு செய்ய உள்ளதாகவும் பொதுமக்கள் அச்சப்பட வேண்டாம் என்றும் அறிவுறுத்தல். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 7 நாட்களுக்கு மிதமான மழையும் 4 நாட்களுக்கு படிப்படியாக வெப்பமும் அதிகரிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில், தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்குகளில் நிலவும் வடமேற்கு அல்லது மேற்கு திசை காற்றால் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இன்று முதல் வரும் ஞாயிற்றுக்கிழமை வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் கடலோரப் பகுதிகளையொட்டிய தென்மேற்கு வங்கக்கடலில் மணிக்கு அதிகபட்சமாக 65 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. நாளை முதல் 4 நாட்களுக்கு தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக உயரும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் இருக்கும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 102 டிகிரி ஃபாரன்ஹீட்டை ஒட்டி இருக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கையின் போது தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மேஜையிலும் தனித்தனியாக வீடியோ பதிவு நடைபெறும் என்று தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். வாக்கு எண்ணிக்கைக்கான ஏற்பாடுகள் குறித்து இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் தலைமையில் தேர்தல் முடிவுற்ற மாநிலங்களின் தலைமை தேர்தல் அதிகாரிகள், மாவட்ட தேர்தல் அதிகாரிகள், தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் பங்கேற்ற கூட்டம் காணொலி வாயிலாக நடைபெற்றது. இதில் தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்னேற்பாடுகள் குறித்து மாநில தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ விளக்கம் அளித்தார். தமிழ்நாட்டில் 39 தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கையை 39 மையங்களில் 234 அறைகளில் மேற்கொள்ளவும் 3300 மேஜைகள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் தேவையின் அடிப்படையில் கூடுதல் மேஜைகள் அமைக்கப்படும் என்றும் கூறினார். வாக்கு எண்ணிக்கை பணியில் 10,000 பேர், மின்னணு இயந்திரங்களை எடுத்து வருதல் உள்ளிட்டவற்றுக்காக 24,000 பேர், நுண்பார்வையாளர்கள் 4,500 பேர் ஈடுபடுத்தப்படவிருப்பதாகவும் அதற்கான முதற்கட்ட பயிற்சி நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார். ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை பணி காலை 8 மணிக்கு தபால் வாக்குகளோடு தொடங்கி 8:30 மணியிலிருந்து மின்னணு இயந்திரங்களில் பதிவான வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என்றார். ஒவ்வொரு மேஜையிலும் வாக்கு எண்ணும் பணி கேமராவில் பதிவு செய்யப்படும் என்றும் தெரிவித்தார். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இந்து மதத்தின் மீது நம்பிக்கை கொண்ட இந்துத்துவா தலைவர் என்பதில் மாற்று கருத்தில்லை என்று பாஜக மாநில முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அவர் இன்று உயிரோடு இருந்திருந்தால் ராமர் கோயிலுக்கு சென்று வழிபட்டிருப்பார் என்றும் தமிழிசை குறிப்பிட்டுள்ளார். ராமர் கோயில் தேவை என்று தனது தொண்டர்களிடம் கையெழுத்து வாங்கி அனுப்பியவர் அவர். அன்று ராமர் கோயில் கட்டியதில் அதற்கு ஆதரவு தெரிவித்த மிகப்பெரிய இந்துத்துவ அழுத்தமான நம்பிக்கையுடைய இந்துத்துவ தலைவர் அவர். அதே மாதிரி கோயில்கள் எல்லாம் அன்னதானம் போட்ட தலைவர் அவர். அதனால மிக தெளிவாக அதே மாதிரி ராமசேதுக்கு மற்ற இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தை போன்றவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கும் போது அதற்கு ஆதரவு தெரிவித்தவர். ஆக இதற்கு எவ்வளவோ காரணங்களை எங்களால் முன்னிறுத்த முடியும். அதனால நிச்சயமா அவர் இன்று இருந்திருந்தால் நிச்சயமாக ராமர் கோயிலுக்கு சென்று சாமி கும்பிட்டு விட்டு இந்த ராமர் கோயில் எங்களது கனவு இது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்று சொல்லுவார். ஏனென்றால் அப்படி சொல்வதற்கான அடித்தளம் இருக்கிறது. கரசேவகை பாராட்டி இருக்கிறார். ராமர் கோயில் வேண்டும் என்று அவர் அழுத்தமாக சொல்லி இருக்கிறார். கரசேவையில் ஈடுபட்ட தொண்டர்களின் மீது நடவடிக்கை எடுக்கும் பொழுது அதை கடுமையாக எதிர்த்திருக்கிறார். அதனால எங்களது நிச்சயமான நம்பிக்கை மரியாதைக்குரிய ஜெயலலிதா அவர்கள் இன்று இருந்திருந்தார்கள் என்றால் நிச்சயமாக ராமர் கோயிலுக்கு சென்று அவர் ராமனை கும்பிட்டுவிட்டு நமது இந்தியாவின் பல நூறாண்டு கனவு நனவாகி இருக்கிறது என்ற கருத்தை பதிவு செய்திருப்பார் என்பது எங்களது அழுத்தமான நம்பிக்கை.